ஹாய் மக்களே, ஃபோட்டோ காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? பைபிளில் இருந்து இன்றைக்கி ஒரு குட்டி வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது அது தியானிக்கும்போது அவங்க கூட பேசணும்னு தோணுச்சு. அதனால் ஏசப்பாவோட வார்த்தைங்கிறதுனால ஏசப்பாவை முன்னிட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பின்பாகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்லுவாங்க. இது தாவீது ராஜா பல நாட்களாக ரொம்ப வருடங்களாக தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அப்போ நாத்தான்வேல் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் மூலமாக ஏசப்பா அவங்களோடு பேசுவாங்க. பேசும்போது அவங்க இந்த வசனத்தை சொல்லுவாங்க. நாத்தான்வேல் அப்படிங்கிறது அவங்க ஒரு தேவ மனிதன், அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க மூலமாக ஏசப்பா அவங்களோடு பேசுவாங்க. அப்போது தாவீது ராஜா அந்த வசனத்தை சொல்லுவாங்க. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நானும் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு. உண்மையாலுமே எத்தனையோ பேர் பாவம் செய்தும் உயிரோடு இருக்கிறோம். நிறைய பேர் பாவம் செய்தும் தங்களோட பாவங்களை அறிக்கையிட்டும் மனம் திரும்பின பிறகும் ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம பாவத்துக்குள்ளே இன்னும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளை உயிரோடு வைத்திருப்பவர் அவருடைய சுத்த கிருபை. அதனால் எனக்கு இந்த வசனம் என்னை தொட்டுது. அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ தான் பாவம் செய்திருந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி நம்ம தேவனுக்குள்ளே இனிமேலும் பல கொண்டு திடமனதாக இருக்க அவங்களுக்குள்ளே ஏசப்பாவுக்குள்ளே வாழ்வது கண்டிப்பாக நம்ம வாழணும். அதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். தினந்தோறும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. இந்த வசனம் யாரெல்லாம் தொட்டது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.